முடிவுக்கு வரும் என்று சொன்னார்கள் சிறு வயதில் போது. பிறகு 2015ஆம் ஆண்டு ஒரு வதந்தி இருந்தது. அந்த வருடத்தோடு ஒரு குறிப்பிட்ட நாளிலே இந்த உலகம் முடிவுக்கு வரும் என்று. ஆனால் அதையெல்லாம் வதந்தி. அதைத்தான் இந்த நற்செய்தியை இயேசு சொல்கின்றார். என் பெயரை வைத்துக் கொண்டு பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆக இப்படி பல பேர் இந்த உலக முடிவுக்கு வராமல் சொல்லி சொன்னாலும் இதுவரை அப்படி ஒரு நிகழ்வு நிகழவில்லை. இரண்டாம் வருகையும் இதுவரை நிகழவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நாம் இறப்பது உறுதி. இயேசுடைய இரண்டாம் வருகை நிச்சயம் நடைபெறும். ஆனால் அது எப்பொழுது என்றுதான் நமக்கு தெரியாது. ஆக ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படின்ற பட்சத்துல நாம எப்படியெல்லாம் இருக்க வேண்டும்? இந்த நற்செய்தியிலே யூதர்கள் அந்த எருசலேம் ஆலயத்தை பார்த்து வியந்து அதை பாராட்டுறாங்க. அவர்களே பிரமித்துக் கொள்கிறார்கள். எப்படி அழகா கற்களை கொண்டு கவிழ்ந்து கற்களை கொண்டு இந்த ஆலயம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, இந்த கற்கள் எல்லாம் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி அனைத்தும் இடித்து விடும், இந்த ஆலயம் அழிவுக்கு வரும் அப்படின்னு சொன்னோடனே யூதர்கள் உடனே ஆண்டவரே அது எப்போது நிகழும், அதற்கான அறிகுறிகள் என்ன, இப்படியெல்லாம் கேட்கிறாங்க. ஏன் இப்படி ஆர்வமா கேட்கிறாங்க அப்படின்னா, யூத மக்களை பொறுத்தவரை எருசலேம் ஆலயம் எப்பொழுது அழிவுக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் உலகம் அழியும், உலகம் முடிவுக்கு வரும் என்பது அவருடைய நம்பிக்கையாக இருந்தது. அவர் இயேசு ஆலயம் இடிந்துவிடும் என்று கூறுகின்ற பொழுது அவர்கள் முடிவுக்கு வருகின்றார்கள். இந்த ஆலயம் எப்பொழுது இடிந்து விடுகிறதோ அப்பொழுது உலகம் முடிவுக்கு வரும். எனவேதான் அவர்கள் இதற்கான அறிகுறி என்ன என்று இயேசுவிடம் கேட்கின்றார்கள். இன்றைய இரண்டாம் வாசகத்திலே பவுலடிகளார் சொல்றாரு, தெசலோனிக்க மக்களுக்கு உழைக்காதவர், உழைக்க மனமில்லாதவர் உண்ணல் ஆகாதவர். ஏன் அப்படின்னா பவுலடிகளாரே அந்த மக்களுக்கு போதித்தார். என்ன? இயேசுவின் இரண்டாம் வருகை விரைவில் நடைபெற இருக்கின்றது, இயேசு வர இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி போதிக்கிறாரு. அப்போ மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? இயேசுடைய வருகை இருக்கும் போது இந்த உலகம் முடிவுக்கு வரும்போது இதுக்கு மேல நாம எதுக்கு உழைக்கணும், எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருந்ததை வைத்து அனுபவிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனமாக சுற்றி திரிகிறார்கள். எனவேதான் பவுலடிகளார் இந்த ஒரு மனநிலையை பார்த்து அவர்களிடத்தில் சொல்றார். திரும்பவும் ஒரு லெட்டர் எழுதுகிறார்கள் தெசலோனிக்க மக்களுக்கு. உழைக்க மனமில்லாதவன் உண்ணல் ஆகாது. அது எப்போது வேணாலும் நிகழலாம் இரண்டாம் வருகை. ஆனால் நீங்கள் உங்கள் கடமையை நிகழ்த்த என்னால் தவறக்கூடாது, சோம்பேறித்தனமாக தெரியாதீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நீங்கள் செய்து கொண்டிருங்கள். ஆண்டவருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம். ஆனால் அதற்கு நம்மையை நாம் தயார்படுத்தி தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு வாட்ச்மேன் காலையில திடீர்னு தனது எஜமான ஒரு பிசினஸ் மேன், அவர் அவசரமா ஒரு பிசினஸ்க்காக ஒரு மீட்டிங்காக கிளம்பிட்டு இருக்கிறாரு. கிளம்பி பேக்கெல்லாம் எடுத்துட்டு ஏர்போர்ட் கிளம்புறதுக்காக வீட்டுக்கு வெளியே வராரு. அப்போ அந்த வாட்ச்மேன் சொல்றாரு, சார் நீங்க எனக்கு தயவு செய்து மீட்டிங் கேன்சல் பண்ணாதீங்க, கேன்சல் பண்ணிடுங்க, ஏன் மீட்டிங்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு கோபம் வருது. எவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான ஒரு ப்ராஜெக்ட், முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்க, மீட்டிங் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போகிறார். இல்லை சார், நான் நேற்றிரவு ஒரு கனவு கண்டேன். இந்த கனவுல நீங்கள் செல்ல இருக்கின்ற விமானம் விபத்துக்குள்ளாகி எல்லோரும் இறந்து விடுகிறார்கள். எனக்கு பயமா இருக்கு, நீங்க இந்த பயணத்தை தயவு செய்து கேன்சல் பண்ணுங்க, போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இருந்தால் என்னால அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணாரு. ஃப்ளைட்ல போகல, வீட்டில் இருக்கிறாரு. பிறகு சில மணி நேரம் கழித்து அவர் தொலைக்காட்சி நியூஸ் பார்க்குறாரு. அவர் அந்த வாட்ச்மேன் சொல்ற மாதிரியே
அவர் சென்றிருந்த விமானம் விபத்துக்குள்ளாகி எல்லோரும் இறந்து விடுகிறார்கள். ஒரு பக்கம் இவருக்கு மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வருத்தத்தில் இருக்கிறார். இப்போ இந்த நியூஸ் கேள்விப்பட்ட அந்த வாட்ச்மேன் அது எஜமானத்தை வந்து ரொம்ப சந்தோஷமா பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி நிகழ்ந்து விட்டது, இவர் எதிர்பார்த்தது இன்னும் சம்பளம் உயர்வு, ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றி இருக்கிறாங்க. சந்தோஷமா வந்து சொன்ன உடனே அந்த எஜமான் சொன்னாரு, நாளையிலிருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். ஏன் நினைக்கிறீங்க? அவர் உயிரை காப்பாற்றி இருக்கிறாரு. இவர் எதிர்பார்த்தது ஊதிய உயர்வு, ஆனா வேலையை விட்டு நிப்பாட்டுறாரு அப்படின்னா ஏன்னா அவர் வந்து நைட்டு வாட்ச்மேனுடைய கடமை காவல் காப்பது, உறங்காமல், உறங்கியது மட்டுமல்லாமல் அது கனவு வேறு. இப்படி தனது கடமையை செய்ய தவறியதால் அவர் தனது வேலையிலிருந்து நீக்கப்படுகிறார். இது வேடிக்கையாக இருந்தாலும் இதுதான் நமது வாழ்க்கைக்கும் பொருந்தும். கண்டிப்பாக இறப்பு என்பது எப்பொழுது நமக்கு என்று தெரியாது, இயேசுடைய வருகை எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அது நிச்சயம் நிகழும் என்று தெரிந்த பிறகு இன்னைக்குதான் அப்படின்னு ஒரு நாள் குறிக்கல, அது எப்ப வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற பொழுது நாம் எல்லா வேலையும் எல்லா நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் நம்முடைய கடமையை செய்து கொண்டு நம்மையே நாம் தயார்படுத்திக் கொண்டு அந்த இறப்பை சந்திப்பதாக இருந்தாலும் சரி, இயேசுடைய வருகையை சந்திப்பதாக இருந்தாலும் சரி, அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் நமது கடமையை செய்து நம்மையே நாம் தகுதி உள்ளவர்களாக மாற்றிக் கொண்டால், இன்றைய முதல் வாசகத்தை சொல்வது போல, யாரெல்லாம் தங்களது கடமையை செய்து கடவுள் உகந்த வாழ்க்கை வாழ்கின்றார்களோ அவர்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவார். முதல் வாசகம். ஆனால் யாரெல்லாம் கொடுமை செய்து ஆணவக்காரர்களாக இருந்து தங்களது கடமையை செய்யாமல் ஏனோதானம் என்று சுற்றிக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ அவர்கள் நெருப்பில் இடப்பட்ட சருகாக மாறுவார்கள், நெருப்பிலே தூக்கி எறியப்படுவார்கள். ஆக இன்றைய நாளிலே நான் எனது வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நான் எவ்வாறு நிறைவேற்றுகின்றேன், குடும்பத்திலே, சமுதாயத்திலே, கணவன் மனைவியாக, இந்த சமுதாயத்திலே நான் ஒரு குடிமகனாக, குடும்பத்திலே பிள்ளை ஒரு இளைஞனாக நான் எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நான் எவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றேன். நாம் நமது கடமைகளை சரிவர அன்றாடம் செய்து நம்மையே நாம் தகுதியுள்ளவர்களாக மாற்றும் பொழுது கடவுளுடைய பார்வையில் நீதிமான்களாக இருப்போம். நமது வாழ்க்கையின் இறுதி நாளில் நாம் அந்த வீட்டை பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக மாறுவோம். எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நாம் அன்றாட செய்யக்கூடிய ஆற்றலை, சக்தியை, இறை அருளை பெற வேண்டி தொடர்ந்து தகுதியை செபிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா